ஓகே, நான் இப்போ கதை சொல்ல போகிறேன். அந்த நடித்த கதை க்ரோவும் டைகரும். ஒரு நாளைக்கு ஒரு கடந்த காட்டில் டைகரும் க்ரோவும் இருந்துச்சான். க்ரோவோட மூக்கு ரொம்ப பெருசாகவும் இருக்கும், ஷார்ப்பாகவும் இருக்கும். ஒரு நாள் டைகர் சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதில் போன்ஸ்லாம் இருக்கும், எலும்புங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டைகரோட பல்ல இப்படி மாட்டிக்கிச்சான். க்ரோ சொன்னிச்சு, நீ ஒன்றும் கஷ்டப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். பிறகு டைகர் அதோட வாயை திறந்துச்சு. பிறகு அந்த க்ரோ வாய்க்குள்ளே போய் அந்த எலும்பு எடுத்துட்டு வந்துச்சு. அதாவது அந்த போன்ஸ். இங்கிலீஷில் நம்ம போன்ஸ் சொல்லுவோம். இல்லை, தமிழில் நம்ம போன்ஸ் சொல்லுவோம். இல்லை, தமிழில் நம்ம எலும்பு சொல்லுவோம். இங்கிலீஷில் நம்ம போன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதான். பிறகு எடுத்துட்டு ஓடி வந்துடுச்சான். பிறகு ஒரு நாளைக்கு க்ரோ காலையிலேருந்து 40 மணி வரை தேடிட்டே இருந்துச்சான் சாப்பாடு. ஆனால் டைகர் கேட்டுச்சான். டைகர் நான் காலையிலேருந்து சாப்பிடாமே இருக்கேன், எனக்கு பசிக்குது, எந்த சாப்பாடும் இல்லை, கொஞ்சம் சாப்பாடு தெரியான்னு சொன்னேன் அந்த க்ரோ. பிறகு இது இல்லை இது ஏன் சாப்பாடு அப்படின்னு தர மாட்டேங்காங்க டைகர். அதே டைகர் தானா, ஆனால் அதே தர மாட்டேங்கானா. பிறகு நான் ஒரு நாளைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு அந்த எலும்பு மாட்டுன்னுச்சு இந்த வாயில். அதெல்லாம் இல்லை, நான் ஒரு நாளைக்கு தானே ஹெல்ப் பண்ணேன், இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணி அப்படி சொன்னிச்சான். ரொம்ப கோபமாக பேசினுச்சான். அதே க்ரோ அவளோட ரொம்ப ஷார்ப்பான மூக்கில் வச்சு கண்ணில் கொட்டிடுச்சேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்ல அப்படின்ட்டு. நான் ஒரு கண்ணில் தான் கொட்டினேன், 2 கண்ணில் கொட்டிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களா. கதை முடிஞ்சிருச்சு. இதனால நாம் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? இதனால நம்ம மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணோம், அவங்களுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஏதாச்சும் தந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி என்ன செய்யுங்க, பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க, பண்ணுங்க.